சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. இன்னைக்கு நாம எங்க நின்றுகிட்டு இருக்கோம், என்ன கேள்வி கேட்க போறோம்னு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இன்னைக்கு என்ன கேள்விமா கேட்க போறோம்? அது உனக்கே தெரியாதா? கூமுட்டேன் கேட்கறீங்க. ஆமா, எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம் நம்ம? டி நகர். ஆமா, வழக்கமா ரொம்ப நாளைக்கு பிறகு டி நகருக்கு வந்திருக்கோம். கூட்டம் கடல் அலை மாதிரி முடிய மோதிக்கிட்டே இருக்கு. நம்மள தூக்கிட்டு போனாலும் பெருவாங்க. அரை மணி நேரம் நிகழ்ச்சியை ஜாலியா பாக்குறதுக்கு நீங்க தயாராகிடுங்க. நிகழ்ச்சி தர்றதுக்கு நாங்க ரெடி ஆயிரும். வாங்க நிகழ்ச்சிகளை வந்து போயிடலாம். வணக்கம். வணக்கம். வாங்க அப்படியே ஓரமா ஓடிடுவோம். ஒரு 5 வயசு குழந்தைக்கு எத்தனை பல்லு இருக்குமா? கையை உள்ள விட்டு பாருங்க. கையை உள்ள விட்டு பாக்கணுமா? வாய்க்குள்ள விட்டு பாருங்க. இந்த அம்மா அது கொடுத்தாலும் கடிக்க தெரியாது இந்த பிள்ளைக்கு. எதுக்கு உள்ள கடிக்க சொல்றீங்க? என்ன காரணம்? எத்தனை பல்லு இருக்குன்னு தெரியும்ல. ஓ, கடிச்ச உடனே அந்த இடத்த பார்த்தா எத்தனை பல்லு இருந்தா அதான் முதல்ல. ஆமா. ஏம்மா ஆக்காட்டு இதுக்கு 5 வயசா இருக்காதே. யாருக்கு? உனக்கு 5 வயசாடா? ஆக்காட்டு கடி பாப்போம். இவன் கடிச்சா காக்கல கறியை கொண்டு போடுங்க. 5 வயசு பிள்ளைக்கு எத்தனை பல்லுங்கிறத இவன் வாயை திறப்பா பார்த்துக்கிட்டு தரல. நல்லா ஆ சொல்லு, எல்லாம் ஆ சொல்லு. இவன் ஆ சொல்லவே மாட்டான் போட்டுருக்கியா தம்பி? ஆ சொல்லுமா. நான் என்ன பூச்சாண்டியா? அவன் பூச்சாண்டியா? இவன் குட்டி சுடி போது கெட்டு போயிட்டா போட்டுருக்க. ஒரு 5 வயது குழந்தைக்கு எத்தனை பல்லு இருக்குங்க? பெரிய கொஸ்டினா கேட்டிங்களா என்னாச்சு? அப்படியா? நான் ஒரு கொஸ்டின் திருப்பி கேட்குறேன். அப்பா திருப்பி கேட்குறீங்க. ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? இதை நான் யோசிக்காம கேட்டுவிட்டேன். ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? சரி, ஆம்பளை குழந்தைக்கு எத்தனை பல் இருக்கும், பொம்பளை குழந்தைக்கு எத்தனை பல் இருக்கும்? ஆம்பளை பிள்ளைலாம் வீட்டில் தங்குறது இல்ல. ஆம்பளை பிள்ளை வீட்டில் தங்குறது இல்லையா? ஆமா. ஏன்? ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்குங்க. ஆம்பளை பிள்ளைகள்லாம் ஓடி ஆடி விளையாடுறதுனால அதுக்கு கொஞ்சம் பல்லு எல்லாம் கம்மி கொட்டி பல்லு அங்கங்க உளுந்து கீழே கொட்டும்ல, அதனால பல்லு கம்மியா தான் இருக்கும். பொம்பளை பிள்ளை ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. ஒரே இடத்துல பிறந்த ஆஸ்பத்திரியிலே தான் இருக்கு, வீட்டு கூட வராது, இங்கே தான் இருக்கும். அதனால பெண் குழந்தைகளா இருந்தால் பல் குறைவாக இருக்கும், ஆண் குழந்தைகளுக்கு பல்லு அதிகமா இருக்கும் இல்லையா? பொன் குழந்தைகள். ஆமா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரெஜினா. யாருக்கா? ரெஜினா. ரெஜினா. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? ஆயிடுச்சு. ஆயிடுச்சாக்கா? ஆயிடுச்சு. இல்ல சந்தோஷமா சொல்றீங்களா கவலையா சொல்றீங்களா? சந்தோஷமா தான் சொல்றேன். ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு. ஆமா. சரி, அதாவது ஒரு அந்தமன் குழந்தைகள் இருக்கா? ஒரு பையன் இருக்கா 23 வயசுல. 23 வயசா? ரஜினாக்கா 5 வயது குழந்தைக்கு எத்தனை பல்லு இருக்கும்? 16 18 பல்லு. 16 18 அல்ல 21 இருக்கும். இப்படிதானங்க? நன்றி. அந்தமான்ல எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கியா? தெரியாம கேட்டோமா, மன்னிச்சுக்கிடுங்க. என்ன இந்த வழியா நீங்க அந்தமான் கப்பல் கிளம்பி நீங்க போங்க. வெஜிடபிள் சாப்பிட்ற குழந்தைக்கு வந்து கொஞ்சமா பல்லு இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பல்லு இருக்கும். ஏ ஆத்தாடி, பல்லு முளைக்கிறது கூட வெஜ் நான்வெஜ்ஜை பொறுத்தானங்க. காய்கறி சாப்பிட்ற பிள்ளைக்கு எத்தனை பல்லு இருக்கும்? 5 வயசுக்கு. ஆமா, காய்கறி சாப்பிட்ற பிள்ளையா இருந்தா 5 வயசுல 5 பல்லு தான் இருக்கும். லெக் பீஸ் சாப்பிட்ற பிள்ளையா இருந்தா 28. 28. உனக்கு எத்தனை பல்லுமா இருக்கு? 32 இருக்க. 5 வயசு பேபிக்கு அங்கிள் முதி நீ பார்த்தா? முதி நீ பார்த்தாவா? எனக்கு தெரியாது அங்கிள் தமிழ். உனக்கு தமிழே தெரியாதா? இப்ப நீ தெலுங்குல பேசுற? ஐயோ அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஊரை சுத்தி வாங்க அந்த புள்ளையோட. நீ கிளம்பு பாப்பா. சாதா குழந்தையா இருந்தா 16 பல்லு இருக்கும். சாதா குழந்தை? ஆமா. இதுலயும் சாதா எஸ்பில உண்டா? சாதா குழந்தை. சாதா குழந்தையாக இருந்தால் 16 பல்லு. 16 பல்லு இருக்குமியா? அப்புறம் ஞான குழந்தையா இருந்தா 18 பல்லு இருக்கும். யான குழந்தையா? ஞான குழந்தை. ஞான குழந்தை. ஞான குழந்தை. ஞான குழந்தையாக இருந்தால் 18. 18. வேற வேற என்ன பிள்ளை நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வேற என்ன பிள்ளைமா இருக்கு? தெரியாது அண்ணாச்சி. பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை இருக்கு. என்ன? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை இருக்கு, இவங்க பிள்ளை இருக்கு, இந்த கையில கூட பிள்ளை இருக்கு. ஏகப்பட்ட பிள்ளை இருக்கியா? ஆனால் ஞான பிள்ளையாக இருந்தால் 18, சாதா பிள்ளையா இருந்தால் 16. போங்கம்மா போங்க. 22 பல்லு. ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இந்த கேள்வியே நம்மகிட்ட எப்பண்டா கேப்பான்னு காத்திருந்திருக்காங்க. அது என்ன 22? அரை பல்லு பாதி வளர்ந்துருக்கு. ஓஹோ, அரை பல்லு வளரும்.
அது எந்த வயசுல வளரும்? 6 வயசு 6 வயசுல அதையா 23 ஆகும். என்ன 5ல 22 தான் இருக்கும். என்ன இந்த கணக்கெல்லாம் எங்கதான் உட்காந்து போடுறீங்களோ? ராசியான குழந்தையா இருந்தா 2 பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கும். ராசியான குழந்தையா இருந்தாவா? 2 பல்லு எக்ஸ்ட்ரா இருக்கும். என்ன பல்லு அது? சிங்கப்பல். பாரு, ராசி இல்லாத குழந்தையா இருந்தா சிங்கப்பல் இருக்காது. அதாவது ராசியான குழந்தையா இருந்தா உதட்ட கிழிச்சுக்கிட்டு 2 பல்லு எக்ஸ்ட்ரா வரும். அந்த பிள்ளையெல்லாம் ராசியான பிள்ளைங்க. இங்க அப்படி ஒன்னையும் காணமே. அங்க காட்டுமா, எல்லாம் மூஞ்ச காட்டு. சரிம்மா, அடைச்சி சரி. மேல 4 பல்லு கீழே 4 பல்லு. மேல 4 பல்லுன்னா எங்க மேல மாடிலையா? குழந்தைக்கு மேல 4 பல்லு கீழே 4 பல்லு. மொத்தம் 8 பல்லு இருக்கும். அப்படிதானே? ஆமா, 5 வயசு குழந்தைக்கு 8 பல்லு இருக்கும். எந்த பிள்ளைட்ட எண்ணியம்மா? எங்க பிள்ளை கிட்டியா? எங்க பிள்ளைய நாங்க படுக்க போட்டு மேல 4 கீழே 4 இருக்கான்னு பாத்துருக்கோம். எனக்கு 5 வயசு குழந்தைக்கு 3 பல்லு முளைச்சிருக்கு. 3 பல்லு. ஆமா. என்ன பல்லுனா? 3 பல்லு. முதல்ல வந்து நடுப்பல்லு முளைச்சிருக்கோம். முதல்ல நடுப்பல், அப்புறம் சைடு பல்லா, அப்புறம் சைடு. ஆமா, வலது பக்கம் பல், இடது பக்கம் பல்லா. முதல்ல வந்து நடுப்பல் முளைச்சிருக்கோம். அப்புறம் மேல ஒரு பல்லு வந்திருக்கும். சொல்ல இனிமே இந்த இடம் மட்டும் இல்ல, எந்த இடத்துலயும் வாய திறக்கப்படாது சொல்லிட்டாமா. 5 வயசு குழந்தைக்கு எவ்வளவு முளைக்குமோ அவ்வளவுதாங்க இருக்கும். இதை சொல்றதுக்கு நீ பஸ் ஏறி வண்டியாகும். 5 பல்லு இருக்குங்க. 5 பல்லு தான் இருக்குமா? ஒரு வயசுக்கு ஒரு பல்லு. வயசுக்கு ஒரு பல்லு தான் வளரும். என்னையா நீங்க போட்டு கேட்க வந்திருக்கீங்க? எத்தனை குழந்தை இருக்கு? 2 பையன். எத்தனை வயசு? ஒரு வயசு 17 வயசு 13 வயசு. 17 பல்லு இருக்கும்ல ஐயா. நீங்க வயசை போடுற 80 வயசு ஆளு நீங்க வாய திறந்து பாத்தீங்கன்னா 80 பல்லு இருக்கும். ஆமாங்க, நாங்க எண்ணி பார்த்தா சொல்றோம். என்ன நீங்க சொல்லுங்க? 20 பல்லு இருக்கும் 5 வயசு குழந்தை. 5 வயசு பிள்ளைக்கு 20 பல்லு இருக்குமா? என்னங்க சொல்றீங்க? 20 பல்லு இருக்கும். விஜயலட்சுமி அக்கா தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ, ஆனா அவர்கள் கூறியதுதான் மிகச் சரியான விடை. 5 வயது பையனுக்கு இருக்கக்கூடிய பல் எண்ணிக்கை 20 பல்லு. 20 பல் இருக்கும். அக்காவுக்கு எல்லாரும் உற்சாகமா கை தட்டிடுங்க. இந்திய காடுகளின் ராஜா அப்படின்னு ஒரு மரத்தை சொல்றாங்க. அது என்ன மரம் நினைக்கிறேம்மா? நான் தென்னை மரம்னு நினைக்கிறேன். தென்னை மரம் நினைக்கிறியா? ஏமா அந்த மரத்தை நினைச்ச எப்படி? அப்படின்னா அதுல எல்லாத்துக்கும் தேங்காய் வரும். எல்லாத்துலயும் தேங்காய் வருமோ? எல்லா மரத்துலயும் தேங்காய் வரும். எல்லா மரத்துலயும் எப்படி தேங்காய் வரும்? தென்னை மரத்துல தானே வரும். தென்னை மரத்தை தான் நினைச்சு சொல்றேன். அதைத்தான் சொல்றியா நீ? இந்திய காடுகளின் ராஜா அப்படின்னு ஒரு மரத்தை கூப்பிடுறாங்கம்மா. அது என்ன மரம் நினைக்கிறேன்? மூங்கில். எதை சொல்றீங்க? அது வீணை அதெல்லாம் செய்யலாம். வீணை செய்யறாங்களா மூங்கில்லையா? பாருங்களையா, வயலான்லாம் செய்யலாம். வயலான்லாம் செய்யலாம் மூங்கில்ல இருந்து. வேற என்ன செய்யறாங்க? வீணை செய்யறாங்க, வயலான் செய்யறாங்க, வேற மூங்கில் புல்லாங்குழல் செய்யறாங்களா? ஆமா, எப்பேற்பட்ட ஆலையின் இசையால் மயக்கக்கூடிய புல்லாங்குழல் செய்யறதுனால இந்திய காடுகளின் ராஜான்னு நாங்க மூங்கிலைத்தான் நினைக்கிறோம். அப்படிதானமா? வாழை மரத்தை நீங்க எதுக்காக நினைக்கிறீங்க? இந்திய காடுகளின் ராஜான்னு சாப்பிட்றதுக்கு, ஃபங்க்ஷனுக்குலாம் வாழை மரம் கட்டுறாங்களா சார்? வாழை மரம் கட்டுறாங்களா? அதனால ராஜா. ஆமா ஐயா, ராஜான ஒரு தனி மரியாதை வேணும்ல. வாழை மரத்தை பூரா கல்யாண வீட்டுல கட்டி வைக்கிறாங்களா? என்னமா ராஜா ஏதோ ஊர்ல கட்டி வச்சிருந்தாங்களா? அரசர் அங்க இருக்கார்ல ஐயா. என்னன்னே அதானே? அதனாலதான் இந்திய காடுகளின் ராஜா அப்படின்னா அரசர் பேர் இருக்கிறதுனால அதை அரச மரத்தை தான் நாங்கள் கூறுகிறோம். அப்படிதானே? இது சரியான சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? சொல்லிடலாமா வேண்டாமா? சொல்லிடுங்க. ஆமா, அண்ணன் கூறியதான் மிக 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 தவறான பதில். ஆலமரம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமா இருக்குமோ? அதுலதான் நம்ம ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து நடக்குது. அங்கதானே பஞ்சாயத்து நடக்குது. தீர்ப்பு சொல்றதே அதானயா. மன்னர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அங்கதானே. என்ன அரசர் அடியில ஒரு நசுக்குன செம்பு ஒரு வெத்தலை போட்டு துப்புரக்கு ஒரு கூஜாவா ஜிம்பாவா என்னமோ சொல்லுவாங்க, கும்பாவா சொம்பு. ஒரு சொம்பை வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்றது பூரா அரச மரத்துக்கு கீழதாயா? என்ன ஆலமரம்? மூங்கில் மரம். எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. இருக்கிறதுலே உயரமானது அது மட்டும். மூங்கில் மரமா? வேற அதை விட உயரம்லாம் மரமே கிடையாது. உங்க ஊர்ல ரொம்ப உயரமா வளருமோ? ஆமா. நிஜமாவா? சுமார் எத்தனை அடி உயரம் வளரும்? 1000 அடி வரும். இதுக்கு தான் சொல்றது டெய்லி பல் விளக்கணுங்கிறது. சரியா? ஆமா, நாளையிலிருந்து தயவுசெய்து குளிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, பல் விளக்குவது முக்கியம். உன் பேர் சொல்லுமா? அல்வா கிருஷ்ணன். அல்வா கிருஷ்ணனா? ஆமா சார். எல்லாருக்கும் அல்வா கொடுப்பியா? ஆமா, அதேதான். நீ யாருக்கெல்லாம் அல்வா கொடுத்துருக்க? ஒரே ஒரு ஆளை சொல்ல. அது அது ஊர்ல இருந்து நீ வரும்போது வாங்கிட்டு வந்தே அந்த அல்வா கிடையாது. அந்த அல்வா சொல்றேன். அல்வா கொடுக்கறதுன்னா அர்த்தமே வேற. அது யாருக்காவது அல்வா கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கீங்களே.
பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஆமா இந்த கடையில் வேற கடையில் கொடுத்துருக்கேன். இந்த கடையில் கிடையாதுயா, நிறைய கடையில் அல்வா கொடுத்தனால அந்த கடையிலேருந்து வேலையை விட்டு வேலைக்கு இந்த கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள். இப்போ அல்வா வாங்கி அப்படியே கையில் வச்சுட்டு சுற்றுறோம், சீக்கிரமாக கொடுத்துட்டு வேற கடைக்கு கிளம்பிடுவோம். அதேதான். இந்திய காடுகளின் ராஜா அப்படின்னு நம்ம எந்த மரத்தை சொல்கிறோமா? என்ன தெரிஞ்சு பனைமரம்னு சொல்லுவாங்க. என்னம்மா? பனைமரம். பனைமரமா? ஆலமரம். ஆலமரம் எதாவது சொல்கிறீங்க? அது மரத்தை விட அதோட விழுது வந்து அதை விட பெருசாக வளரும், அகலமாக இருக்கும். 1000 பறவை கூட அதில் வந்து தங்கிட்டு போகும். 1000 பறவை? ஆமாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். 1001 2 இருக்கலாம். அதனால ஆலமரம் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகத்தில் சொல்றீங்க. கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு என்னோட கருத்து கணிப்பு. இந்த எம்பி தேர்தலில் யார் ஜெயிப்பானியா? அது வேற இது வேற. அது வேற இது வேற. அதை கொண்டு இதுக்குள்ளேயா ஓட்டுறேன் என்ன? கண்டிப்பா. மரத்தை பத்தி ஒரு அண்ணன் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு. யார்ட்டெல்லாம் கேட்டீங்கன்னா? நான் மட்டும் என்கிட்ட கேட்டேன், எனக்குள்ள கேட்டேன். சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. அசோகமரம். அசோகமரம். ஓ, நம்ம இந்த அசோக சக்கரம் குடியில் இருக்கு அதுக்கா? அசோகமரம். அசோகமரம் எப்படி இருக்கும் அது? அசோகமரம்லாம் ஆலமரம் தெரியும், அரச மரம் தெரியும். அசோகமரம். அசோகமரம் நல்லா வளர்த்தியா நல்ல அசோகர் ராஜா வச்சாரல, அதனால அசோகமரம். அந்த ராஜா வச்சாரு. ஓ, அசோகர் சாலையின் இருபுறங்களின் மரத்தை நட்டார். அது அந்த மரமா? அதேதான். தொப்பி ஒரு வாட்டி கழட்டி காட்ட முடியுமா? அப்பா முடி போட் 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 போட். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பர்வீன். இந்தியமணி. பாப்பா தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஐயா? நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுற அளவுக்கு கேட்போமே. சரி பாப்பா, நீங்க சொல்லுங்க. இந்திய காடுகளின் ராஜா அப்படின்னு ஒரு மரத்தை கூப்பிடுறோமா? அது எந்த மரம் தெரியுமா உனக்கு? தேக்கு. தேக்குவா? தேக்குன்னு சொல்றியா, நீ பேக்குன்னு சொல்றியா? தேக்கு. பரவாயில்லையா, பத்திலா இந்தியில இருந்து வந்தாலும் நம்ம கேள்விக்கு விட தெரிஞ்சு வச்சிருக்காப்லையே. பாப்பா ஒரு கை தட்டுங்க எல்லாரும். கை விடுமா. பரவாயில்ல, தமிழே தெரியாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் விட கரெக்டாக சொல்லுவோம்னு சொல்லி. நம்ம எந்த ஊர் உனக்கு? திரிபுரா. திரிபுரா. பார்பின் அவர்கள் கூறியதுதான் மிகச் சரியான விடை. இந்திய காடுகளின் ராஜா அப்படின்னு நம்ம எந்த மரத்தை அழைக்கிறோம் அப்படின்னா பேக்கு. தேக்கு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காப்ல. தேக்கு என்பதுதான் மிகச் சரியான விடை. நீங்களும் அப்படி கைத்தரலாம்ல. தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு விருது இருக்கலாமா? இதை பெற்ற நம்முடைய நடிகர் ஒருத்தர் இருக்காருமா. அதை பெற்ற நடிகர்கள் யார் அது தெரியுமா? எண்ணத்தை கண்ணையா சார்? எண்ணத்தே கண்ணையா. எதுக்காக அவருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க? வரும் ஆனா வராது, அதுக்காக கொடுத்தாங்க. ஆமா, வரும் ஆனா வராதுன்னு சொன்னதுக்காக அந்த விருது வந்திருக்கு இல்லையா? எப்படி ஒரு பதிலியா? கோட்டா சீனிவாசன். கோட்டா சீனிவாசன். ஆமா. என்னம்மா? ஏன்னா அவர் தானே எல்லா படத்துலயும் தாதாவே நடிச்சாரு. ஆமா, அது மாதிரி காமெடி இல்லாம தாதாவா நடிச்சது. நம்மள மாதிரி காமெடியா நடிக்காம ஒரே தாதாவாவே நடிச்சிருக்காரு. எப்படிமா பேசுறவரு? பயங்கரமா சத்தம் போட்டு பேசுவாரு. உங்களை விட ரொம்ப பயங்கரமா அவர் தானே கோட்டா சீனிவாசன். அப்படி சரியான சொல்லிடலாமா? 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 பொம்பளையில என்ன சொன்னாலும் சொல்லிடலாம். பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ். நிஜமாவா? எதுக்காகமா அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க? அவர் பெரிய வில்லனா வந்திருக்கிறதுனால. பெரிய வில்லனா வந்தாரா? ஆமா. ஹாய் செல்லம் அப்படி சொன்னாங்க இல்லையா? அதுக்காக தான் கொடுத்தாங்களா? ஆமா, எல்லா படத்துலயுமே ஹாய் செல்லம் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவருக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டை கொடுத்துருக்காங்க. சிவப்பா இருப்பவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் தம்பி? இருக்கலாமியா, ஆனா நான் நிறைய பொய் சொல்லுவோம்யா அப்படிங்க தம்பி. தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு அவார்டு கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி இருக்கா என்னாச்சு? அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கான்னு கேட்கறேன். இந்த அவார்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னே தெரியுமா உனக்கு? எந்த துறையை சார்ந்தவர்கள் கொடுப்பாங்க? வில்லன் துறை சார்ந்தவர்கள் கொடுப்பாங்க. இப்போ முன்னால கொஞ்ச நேரத்துல பேசி போடுவாங்க. அம்மாவா? இல்லைன்னாச்சு. அக்காவா? இல்லைன்னாச்சு. பெரியம்மா? யாருமே கிடையாது. யாருமே கிடையாதா? சரி விடு. தாதா சாஹேப் பால்கே விருதை வந்து நம்ம வில்லன் நடிகர்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதை யாருக்கு கொடுத்துருக்காங்கம்மா? பிரகாஷ் ராஜ் கொடுத்துக்கலான்னு ஒரு யூகம் இருக்கு. மெதுவா அப்படி பொடி நடைய நடந்து போய் வீட்டில் மல்லாக்கப்படுத்து கொட்டாய் விட்டு தூங்கிடணுமா? போ. உங்க பேர் சொல்லுங்கண்ணே. முத்துக்குமார். முத்துக்குமார், என்ன பண்றீங்க? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நாங்களாம் போய் வெட்டியா வச்சுட்டு இருக்கோம். என்ன வேலை பாக்கிய? ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஆபீஸ்ல? ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்லயா? சினிமா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். தாதா சாஹேப் பால்கே அப்படின்ற அவார்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். என்னண்ணே இது? என்ன அவார்டு? யார் கொடுப்பாங்க? அது ஒரு மிகப்பெரிய விருது. அது ஒரு மிகப்பெரிய விருது அப்படிங்கறத அண்ணன் கண்டுபிடிச்சிருக்காரு. அது யார் கொடுப்பாங்க? பெரிய பெரிய நல்லா நடிக்கிற ஆக்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கா? பெரிய பெரிய ஆக்டர்னா பவர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்றீங்க? ஆமா அண்ணாச்சி. உண்மையா இது? ஆமா. என்ன அவார்டு கொடுத்தாங்க?
தாதா சாஹேப் பால்கா விருது. பால்காரரு பால்கே விருது. தாதா சாகவே பால்கோவா விருதான். எப்படி ஆள்கிட்ட பாருங்க, அவார்டை பத்தி கேட்டா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே. நீங்க ஷேர் மார்க்கெட்ல தொடர்ந்து பங்கு பெற்று இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டும்படி தாழ்மையுடன் கேட்டு இவரை வாசலில் கொண்டு விட்டு வந்துருக்கேன். அப்படியே கேட்டு தொடர்ந்து ஏறி குச்சிருங்கண்ணே. உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம். உங்க பேர் வணக்கமா? வணக்கம். ராஜு. ராஜு. எஸ். ஆமா, கிட்டத்தட்ட போன மாசத்துல இருந்து நம்ம கேமரா பின்னாலே சுத்திட்டு இருக்காப்ல. ஒரு கேள்வி கேட்டு துளங்கியா, ஒரே பொம்பளை பிள்ளையா கேட்கியா, ஆம்பளையாட்ட ஒன்று கேள்வி அப்படிங்க. அப்படி என்ன கேளுங்க. தாதா சாஹேப் பால்கேன்னு சொல்றாங்களா? ஆமா. அப்படின்னா என்னன்னு? விருது. விருது. விருதா விருந்தா? விருது. விருந்து. அதுக்கு விருது. விருது. இது எது யாருக்கு யாரால் கொடுக்கப்படும்? டான்ஸுக்காக நம்ம சாம் ஆண்டர்சன் கொடுத்தாங்க. சாம் ஆண்டர்சன் அவருக்காக. யார் இவரா? இவரு. இது இப்படிலாம் கிடையாதுண்ணே. இந்த பாருங்க, சொல்ற இப்படி பின்னால வைங்க. சொல் அப்படி, இந்த சொல்ற இப்படி இப்படி, அப்புறம் சொல்ற இப்படி அப்படி, இப்படி. இதுதான் அவருடைய ஸ்டைல். அப்படியே தொடர்ந்து ஒரு 3 வாட்டி செய்யுங்க பாப்போம். ஐயா, சொல்ற சரியா வர மாட்டேங்குது. இப்படி 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 இப்படி. ஆமா, இப்படி டான்ஸ் ஆடியதற்காக அவர் பேர் என்ன? சாம் ஆண்டர்சன். சாம் ஆண்டர்சன் அவர்களுக்கு தான் தாதா சாஹேப் பால்கே அவார்டை கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒரே ஸ்டெப் போட்டு எப்படி போங்க, வாங்க அப்படி ஸ்டெப் போட்டு வாங்க. அவர் ஸ்டெப் போடுங்க. இது இப்படி இப்படி கிளம்பியாச்சா? உங்க பேர் சொல்லுங்க. ராமூர்த்தி. ராமமூர்த்தி. என்ன பண்றீங்கண்ணே? திராட்சை வியாபாரம். திராட்சை வியாபாரம். இவர்கிட்ட கேட்ட தெரியுமே. அண்ணே, இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்காங்களே, அவன் எதுக்கு கொடுக்காங்கண்ணே? அது திராட்சை பற்றி ஆராய்ச்சி. திராட்சை பற்றி யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாதா பால்கே திராட்சை அவார்டு. அவார்டு பேரே மறந்து போச்சியா, போங்க. திராட்சை பல ஊருக்கு வந்து விற்கிது. திராட்சையை பல ஊர்ல யாரெல்லாம் கூப்பிட, கொடியில விளைஞ்சி பல ஊர்ல விற்கிது. கொடியில விளைஞ்சி பல ஊர்ல திராட்சை விற்குது. அந்த திராட்சை வந்து காய வச்சு திருப்பி நமக்கு பொங்கலுக்கு இங்கே எல்லாம் யூஸ் பண்ண ஆகுது. அந்த திராட்சை காஞ்சி போனோடனே பல பேர் அதை யூஸ் பண்றாங்க. அதே வந்து இந்திகாரம் வந்து விற்கிறாங்க வண்டியில வச்சு. இந்திகாரம் வந்து விற்கிறாங்க வண்டியில. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, கிலோ கணக்கில் வாங்கிட்டு போறாங்க. திராட்சை வந்து அது உற்பத்தி ஆகி காஞ்சி போய் கூட யூஸ். குறுக்குல ஒரு குத்து குத்துங்கண்ணே, மேல ஒரு குத்து குத்துங்கண்ணே. கேப்பியா இந்த மாதிரி ஆள்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேப்பியா? அவரே திராட்சை வித்துட்டு துட்டை எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காரு. தாதா சாகே பால்கே அவார்டாம். பொங்கலுக்குள்ள போடுற திராட்சை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப தெரியாம கேட்டோம்ல. இனிமே இந்த மாதிரி மைக் எடுத்துட்டு ஓட்டுக்கு வர மாட்டோம்ல. இப்படி யாரும் வந்தா குடி வச்சு நல்லா குத்தி வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப எந்த ஊருக்கு புரிய? தஞ்சாவூருக்கா? திராட்சை கொண்டு போறீங்களா? பார்த்து போங்கண்ணே. ஏ ஆத்தாடி அம்மா. சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த சில நடிகர்களுக்கு கொடுக்கப்படுவது. அந்த விருதை இதுவரைக்கும் வாங்கின அதிகமான மக்கள் நடிகர்கள் வாங்கியிருப்பாங்க. எனக்கு ஒரு 2 பேர் மட்டும் தெரியும். சொல்லுங்கண்ணே. கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களுக்கும் சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் இந்த விருது சிவாஜி சார் கொடுத்துருக்காங்களா? சிவாஜி சார் கொடுத்துருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? சிவாஜி சார் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு நாங்க நம்ப மாட்டோம். இந்த அம்மா சொன்னாங்க நம்புவோம். ஏன்னா உங்க வயசுக்கு சிவாஜி கணேசன் கொடுத்தாங்களான்னு தெரியணும்ல. ஆமா, இந்த தாதா சாஹேப் பால்கே விருது சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்துருக்காங்களா? ஆமா சார், கொடுத்துருக்காங்களா? ஆமா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பட்டம் வாங்கி. நடிகர் திலகம் சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு அம்மா சொன்னனால நம்புறேன். நீங்க சொல்லி நான் நம்பல. என்ன தாதா சாஹேப் பால்கே அவார்டை நம்ம சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன் சார் வாங்கியிருக்காரு இல்லையா? செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் மிகச் சரியான விடை. தம்பிக்கு வாழ்த்துக்கள். கைதட்டலாம். எனக்கு ஐயத்தட்ட 1/2 மணி நேரம் ரொம்ப அற்புதமா பார்த்து ரசிச்ச நம்ம சொல்லுங்க நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 3 கேள்விகள் 3 விதமான பதில்கள். ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப சந்தோஷமா வீட்டு கவலையெல்லாம் மறந்து கலகலன்னு சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து வரும் எபிசோடுகளையும் நாங்கள் கலகலப்பான எபிசோட உங்களுக்கு தர்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.